குன்னம் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? குன்னம் தொகுதி மக்களோடு நான் இருக்கிறவன். அமைச்சராக இருந்தாலும் எப்பொழுதும் எல்லா கிராமத்துக்கும் போய்க்கிட்டே இருக்கிறவன். ஓகே. இப்போவும் நான் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது ஒரு சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி தான் அவங்க வந்து என்னை வரவேற்பாங்க. ஏன்னா அத்தனை முறை நான் அவர்களோடு பார்த்துருக்கிறேன், பழகியிருக்கிறேன். என்ன சொல்லப்போனால் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட விமர்சனம் வைக்கும் போது கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான விமர்சனமாகத்தான் இருக்கும். ரொம்ப ரேராக ரொம்ப கோர் அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவங்க பேசலாம், அது வேறு விஷயம். நீங்கள் ஓவரால் வந்து நான் வந்து எல்லோரிடத்திலும் சுமூகமாக பழகுவேன், எல்லோரிடத்திலும் எளிதாக அணுகுமுறையில் இருக்கிறவங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை என்றைக்கும் காப்பாற்றுவேன். எனவே இந்த தேர்தலிலும் அவர்களுக்காக பாடுபடுகின்ற என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய பிஸியான ஸ்கெட்யூலில் ரொம்ப விரிவான இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. பிரச்சாரத்துக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சிவசங்கர் சார். நன்றி நன்றி. உங்களுடைய தோழர் சோழன் நாவலை நான் படிச்சிருக்கேன். நான் கல்லூரி படிக்கும் போதே படிச்சிருக்கேன். அந்த கிண்டில் போட்டியில் பல திராவிட இயக்கத்தவர்கள் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப முக்கியமான நாவல். குறிப்பாக இந்த முந்திரிக்காட்டை மையமாக வச்சு கண்மணி குணசேகரன் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொன்பரப்பி தமிழரசு அவர்களை மையமாக வச்சு அந்த நாவல் எழுதியிருந்தீங்க. ரொம்ப அற்புதமான நாவல், நான் வாசிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்கா? அமைச்சராகவே இருக்கீங்க, பிஸி ஸ்கெட்யூல். எழுத்தாளர் சிவசங்கரை நாங்கள் எப்போ பார்க்கலாம்? இதை வந்து பலரும் கேட்டுட்ருக்காங்க. முதல்வரோட தனிச்செயலாளர் தினேஷ் சொல்லுவார், சிஎம்ஏ சொல்லுவாங்க, சங்கர் எழுதாமல் விட்டாப்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் இந்த துறையுடைய பணி அப்படி வந்து அமைச்சர் பதவிங்கிற பணி வந்து நம்ம வந்து எப்பவும் விசிலாக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால அதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் மனதில் அப்பப்போ தோணிக்கிட்டு தான் இருக்கும். சில அனுபவத்தெல்லாம் எழுதி வச்சுருந்தா நிச்சயமான இப்போ இருக்கிற அனுபவத்தை எப்போ ஒரு நாள் எழுதலாம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல அனுபவங்களை எழுதி வச்சது வந்து இப்போவும் பலரும் படிச்சுட்டு அப்பப்போ பாராட்டுவாங்க. நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பு வரும்போது எழுத தான் செய்வோம்.